ஹாய் கைஸ், நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஜி. இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிசி டெட் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு கேட்கக்கூடிய மேத் ஆப்டிடியூட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் -6ன்னு கொடுத்துருக்காங்க. XY 4 எனில் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூபோட ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸையும் ஒய் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 4ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கெல்லாம் XY இருக்கோ அங்கெல்லாம் நம்ம 4ன்னு போட்டுக்கலாம். எங்கெல்லாம் எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கோ அங்கே -6ன்னு போட்டுக்கலாம். இதனுடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். அங்கே பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூபோடைய ஃபார்முலா எப்படி எழுதலான்னா, இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் மைனஸ் 3 × XY × எக்ஸ் மைனஸ் ஒய். நமக்கு தேவையானது என்னென்னா எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் தான். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதை மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த -3xy × எக்ஸ் மைனஸ் ஒய்யை லெஃப்ட் சைடாக அனுப்பிக்க போகிறோம் இல்லைங்களா. இப்போ இங்கே மைனஸில் இருக்கிற சைடு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிக்கும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூபையும் எழுதிக்கணும். ப்ளஸ் போட்டுட்டு இங்கே இருக்கிறத இங்கே சென்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கே மைனஸ் ஆனது இங்கே ப்ளஸ்ஸாக மாறிக்கிச்சு. 3xy × எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ஒய், இது மட்டும் இங்கே இருக்கும் ஆர்ஹெச்எஸ்ஸில், எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் மட்டும். ஸோ அதனுடைய ஆன்சர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எல்ஹெச்எஸ்க்கு நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸ் மைனஸ் ஒய்யோட ஆன்சர் நமக்கு -6 ஹோல் கியூப் ப்ளஸ் 3 × XYயோட ஆன்சர் 4ன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் மைனஸ் ஒய்யோட ஆன்சர் -6. சரிங்களா. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா -6 3 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -216 கிடைக்கும். அதே போல் 3 4 12, 12ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 72 கிடைக்கும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -72 கிடைக்குது. சரிங்களா. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ரெண்டும் சேம் சிம்பிளாக இருக்கிறனால நான் மைனஸ் போட்டுக்கலாம். 6 + 2 8, 1 + 7 8, 2 வருது. அப்போ அது 288 மைனஸில் கிடைக்குது. சரிங்களா. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் கொடுத்துட்டோன்னா அந்த ஃபார்முலா எழுதி, ஸோ எதை எழுதணும், எதை சென்ட் பண்ணுறோமோ அதை சென்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். நமக்கு இந்த ஃபார்மேட்லேயே நமக்கு ஆன்சர் கொடுக்குற மாதிரி தான் நம்ம ஃபார்முலா எடுத்துருக்குறோம். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு பதிலாக -6 போடுங்க, எக்ஸ் ஒய்க்கு பதிலாக 4 போடுங்க, ஆன்சர் கிடச்சிரும். பாருங்கள், நான் போட்டிருக்கேன் -6 ஹோல் கியூப் ப்ளஸ் 3 × 4 -6. ஸோ இதெல்லாம் சிம்ப்ளிஃபை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து -288 கிடச்சிருக்கு. சரிங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. a + b + c = 13 கொடுத்துருக்காங்க. ab + bc + ca = 50 ஆம். a² + b² + c² ஓட ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், a² + b² + c² ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. a + b + c ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா நமக்கு தெரியும். a² + b² + c² + 2 × ab + bc + cன்னு தெரியும். நமக்கு தேவையானது இந்த a² + b² + c² மட்டும்தான். ஸோ இதை வந்து a² + b² + c² ஈக்குவல் டு இங்கே இருக்கக்கூடிய a + b + c ஹோல் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கணும். இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் வந்து இந்த சைடு போகும்போது மைனஸாக மாறும். அப்போ -2 × ab + bc + cன்னு எழுதலாம். சரிங்களா. இப்போ பாருங்கள், a + b + c யோட ஆன்சர் நமக்கு 13ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 13 போட்டுக்கிறீங்க, மேலே ஸ்கொயர் இருக்கிறனால ஸ்கொயர் போட்டுக்கிறோம். 2 × இதனோட ஆன்சர் நமக்கு 15 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை 15 எழுதிக்கோங்க. பாருங்கள், ab + bc + c யோட ஆன்சர் நமக்கு 15 கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்கிது, நமக்கு இதனோட ஆன்சர் 13 2 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 169 கிடைக்கும். 2 × 50 வந்து பார்த்திங்கன்னா 100. ரெண்டையும் செப்பரேட் பண்ணிங்கன்னா நமக்கு 69 கிடைக்கும். சரிங்களா. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சுது அப்படின்னா, அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டியில் இருக்கக்கூடிய ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணிடலாம். சரிங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். தேங்க்யூ கைஸ். ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்கள், √a + √b = 17, √a - √b = 1ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமானா √a × b கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது. பாருங்கள், இங்கே +√b இருக்குது, இங்கே -√b இருக்குது. ஸோ இதை கேன்சல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ 1/1 எழுதிக்கலாம். √a + √b = 17, √a - √b = 1. இது நம்பர் 1,
நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து சால்வ் பண்ணும்போது நம்பர் 1ஐயும் நம்பர் 2ஐயும் ஆடு தான் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா சிம்பிள் வேறு வேறையாக இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2 × √a கிடைக்கும். ஸோ இது கேன்சல் ஆகும். இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 18 கிடைக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு √a மட்டும் வேணும்னா 18 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து 9. தேர்ஃபோர் √a ஆன்சர் நமக்கு 9 கிடச்சிருக்கு. சரிங்களா? இப்போ சப்ஸ்டியூட் √a = 9 in 1. நம்பர் 1ல் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்கன்னா, ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். √a பதிலாக 9 போட்டுக்கலாம். ப்ளஸ் √b = 17 கிடைக்கும். ஸோ √b மட்டும் வச்சுட்டு இந்த 17 என்ன பண்ணுறோம், நம்ம 17 அப்படியே எழுதுகிறோம். இந்த 9 என்ன பண்ணுறோம், நம்ம அந்த சைடு அனுப்பும்போது +9 வந்து -9ஆக மாறிக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து √b ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கிது, ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் 8 கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ √b ஆன்சர் நமக்கு 8 கிடச்சிருக்கு. இப்போ அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா √a × b. ஸோ அது என்ன மீனிங்னா, இது இப்போ நம்ம தனித்தனியாகவும் எழுதலாம். √a × √bன்னு எழுத முடியும். ஸோ இப்போ √a × √bன்னு தனித்தனியாக எழுதுனீங்கன்னா ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். √a ஆன்சர் நமக்கு 9ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். √b ஆன்சர் 8. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 9 8 என்ன நமக்கு கிடைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா 72 கிடைக்கும். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ கைஸ். ஹாய் கைஸ், நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஜி. இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிசி டெட்டு பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு கேட்ட கொஸ்டின்ஸ் தான் மேத் ஆப்டிடியூட் கொஷின் பார்க்க போகிறோம். x = √5 + √3 / √5 - √3 எனில் x + 1/x = வாட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கு. இது எக்ஸு. சரிங்களா? எக்ஸுக்கு பதிலாக இது எழுதிக்கலாம். ப்ளஸ் போட்டு 1/, இதே எக்ஸை வந்து நம்ம எழுதலாம். பாருங்கள் நான் எப்படி எழுதுறேன்ட்டு. x + 1/x = √5 + √3 / √5 - √3 + 1/, அதே தான் எழுதணும். √5 + √3 / √5 - √3ன்னு வரும். சரிங்களா? அடுத்தது என்ன பண்ணணும், மேலே வந்து இந்த √5 - 3 மேலே போயிடும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய √5 + √3 / √5 - √3 அப்படியே எழுதிக்கலாம். ப்ளஸ் போட்டுட்டு இது மேலே போயிடுச்சுன்னா √5 - √3 இருக்கும், /√5 + √3. ஸோ இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இங்கேயும் இதுவும் சேமாக இருக்க மாதிரி இருக்குது. இது ரெண்டு ஆப்போசிட்டில் இருக்க ரெண்டும் சேமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்கிற ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. இங்கே ஆப்போசிட்டில் இருக்கிற ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா 2 × a + b / a - b. சரிங்களா? இப்போ 2 அப்படியே எழுதிக்கோங்க. ஏங்கிற பிளேஸில் என்ன நமக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்குது இல்லையா? ஏங்கிற பிளேஸில் 5 இருக்குது, பிங்கிற பிளேஸில் 3 இருக்குது. அப்போ அது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 5 + 3 ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறோம். 5 - 3. சரிங்களா? அப்போ 2 × 8 ரெண்டு செப்பரேட் பண்ணால் 2 கிடைக்கும். இந்த 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கிது, நமக்கு 8. அதுதான் நமக்கு x + 1/x ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். டிஎன்பிசிலையும் டெட்லையும் கேட்கக்கூடிய ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆப்ஷன் வந்து நமக்கு 8 இருந்துச்சுன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் ஆப்போசிட் ஈக்குவலாக இருக்கும். = 2 × a + b / a - bன்னு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? அப்போ a என்ன b என்னன்னு டிஃப்ரெண்ட்டான சம்ஸ் கொடுத்தா கூட நீங்கள் அதுலேருந்து எடுத்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஏவோட ஆன்சரையும் பியோட ஆன்சரையும் ஆட் பண்ணுறோம். ஒன்ஸு ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறோம். அப்போ நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 18 கிடச்சிது. சரிங்களா? தேங்க்யூ கைஸ். ஹே கைஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். 2 பவர் அடுக்கில் 2x + y = 2x - y = 16 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே 2 பவரில் இருக்கு. அந்த 16 2 பவரில் மாற்றிக்கலாம். 16 2ஆல் டிவைட் பண்ணிட்டே வாங்க. 8 டைம்ஸ் இருக்குது. அகெயின் 2ஆல் டிவைட் பண்ணும்பொழுது நமக்கு 4 டைம்ஸ் இருக்கும். 2 2ன்னு கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த 16 2ல் எத்தனை பவர் இருக்குது? 1 2 3 4. அப்போ 2 பவர் 4ன்னு எழுதலாம். இங்கே இருக்கக்கூடிய 2x + y = 2x - y. 2 பவரில் எழுதணும். x - y. இப்போ பாருங்கள், மேலே பேஸ் எல்லாத்துக்கும் சேமாக இருக்கனால நம்ம என்ன பண்ணலான்னா
மேலே இருக்க பவரை வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இங்கே 4 கிடச்சிருக்கு. சரிங்களா? இந்த 2 பவர் 4ல் இருக்கக்கூடிய 4 வந்து 2 டேமுக்குமே இருக்குது. அதனால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 4 நம்பர் 1 ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 4ன்னு வரும். சரிங்களா? ஸோ நம்பர் 2 ஈக்குவேஷன். ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணுறோம். 1ஐயும் 2வையும் ஆடு தான் பண்ணணும். ஏன்னா சிம்பிள் சேஞ்சாக இருக்குது நமக்கு. அதனால் ஒய்யை கேன்சல் பண்ணிட்டோம்னா 2x ஈக்குவல் டு 8ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட ஆன்சர் நமக்கு 4ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? எக்ஸோட ஆன்சர் 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நம்ம சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு 4 இன் 1 ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், எக்ஸோட ஆன்சர் 4 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 4. அப்போ ஒய் வேணும்னா 4 மைனஸ் 4ன்னு வந்துடும் இல்லைங்களா? அப்போ ஒய்யோட ஆன்சர் நமக்கு 0ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ சொல்யூஷன் என்ன? நமக்கு எக்ஸ் வந்து நமக்கு 4, ஒய்யோட ஆன்சர் நமக்கு 0ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி நமக்கு பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா அதனுடைய பவர்ஸை நம்ம வந்து ஈக்குவல் பண்ணி ஆன்சர் கொடுத்துக்கலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஹாய் கைஸ், டிஎன்பிசி டெட்டு பேங்க் எக்ஸாம்ஸில் கேட்ட மேத் ஆப்டிடியூட் கொஷின் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கொஸ்டின் ஒன்று எழுதியிருக்கேன் பாருங்கள். 2 பவர் 0 ப்ளஸ் 4 பவர் -1 இன்ட்டு 2 ஸ்கொயரோட ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. எனிதிங் பவர் 0 வந்து நமக்கு ஆன்சர் 1ன்னு தெரியும். ப்ளஸ் 4 பவர் -1 நம்ம 1/4ன்னு எழுதிக்கலாம். இன்ட்டு 2 ஸ்கொயருங்கிறது நமக்கு 4. சரிங்களா? ஸோ இதை கிராஸ் பண்ணுங்கள். 4 1 4s are 4, 4 + 1 5. ஸோ 5/4 இன்ட்டு 4. சரிங்களா? ஸோ இந்த 4ம் இந்த 4ம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் பாருங்கள், 5 தான் நமக்கு கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா இந்த கொஸ்டின் நமக்கு? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வர்க்கமூலம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த கொஸ்டின் எப்படி பார்க்கலான்னா 289 இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் தான். ஸோ இதனுடைய ஸ்கொயர் ரூட் பார்த்திங்கன்னா 17. மீதி வந்து இந்த வேரியபிள்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா? அதனுடைய பவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பாதியாக குறைச்சி எழுதணும். எக்ஸுக்கு மேலே 12 இருக்குன்னா அப்போ எக்ஸ் பவர் 6 2ஆல் டிவைட் பண்ணி எழுதணும். ஒய் பவர் 6ன்னா ஒய் க்யூப்னு கிடைக்கும். இசட் பவர் 14 அப்படின்னா இசட் பவர் 7ன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இந்த மாதிரி வேறு எந்த மாடல் வந்து கேட்டாலும் நீங்கள் வந்து ஆன்சர் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ரூட் எடுக்கிறோம்னா வேரியபிள் பவரில் எது இருக்கோ அதை வந்து பாதியாக எடுத்துக்கணும். சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஹாய் கைஸ், டிஎன்பிஎஸ்சி டெட்டுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. ஸோ பாருங்கள், இங்கே ரூட் வந்து 3 ரூட்ஸ் இருக்குது. சரிங்களா? எக்ஸு ஒய்யு இசட். இங்கே ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர் ஏ. இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்னா ஏ பவரில் தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ். இது வந்து இப்படி கூட ஒரு டைம் எழுதி பார்த்துருங்க, எக்ஸு ஒய் இசட். ஸோ இது மூணுமே ரூட்டுக்குள்ளே தான் எழுதுகிறோம். தட் இஸ் ஏ பவர் 1/xyz வரும். ஏன்னா இப்போ ரூட் ஏ அப்படின்னா அதை வந்து எப்படி எழுதலாம், ஏ பவர் 1/2ன்னு எழுதலாம். சரிங்களா? ஸோ 1/2ங்கிறத எழுதலாம். இங்கே வந்து நமக்கு ரூட் ஏ அப்படின்னா பவரில் என்ன இருக்குது நமக்கு XYZ. அதை தான் இந்த 2க்கு பதிலாக பவரில் எழுதணும். இப்போ 1/xyz தானே இங்கே ரூட்டுக்குள்ளே இருக்குது. அதை வந்து நம்ம இங்கே 2க்கு பதிலாக எழுதியிருக்கிறோம். பாருங்கள், ரூட் ஏன்னா இங்கே 2 இருக்கிறதா மீனிங்கு. அப்போ ஏ பவர் 1/2ன்னு எழுதியிருக்கோம். அதே போல் ஏ பவர் இங்கே ரூட்டில் என்ன இருக்கோ அதை வந்து டிவைடில் பண்ணும் 1/xyz அப்படின்னு எழுதணும். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், ஏபிசின்னு இருக்கு இல்லைங்களா? இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் பவர் ஆர் அப்படி எழுதிட்டு இங்கே வந்து நம்ம ஏபிசின்னு எழுதலாம் இல்லைங்களா? ஸோ இது வந்து நமக்கு பவரில் இருக்குது. இது நம்ம எழுதும்போது நம்ம எப்படி எழுதலாம்னா இது வந்து டிவைடில் போட்டுக்கலாம். நம்ம 1/ABC வந்து நம்ம டிவைடில் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ் பவர் ஆர் டிவைடட் பை ஏபிசின்னு வரும். ஏன்னா இது எப்போவுமே டிவைடில் வந்துடும் இல்லைங்களா? ஸோ பவரில் இருக்கக்கூடிய 6 டிவைடட் பை ஏபிசின்னு வந்துருக்கு நமக்கு. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். தேங்க்யூ கைஸ்.